தமிழர் உலகத்திற்கு ஒரு நற்செய்தி. ஆகஸ்ட் 15 அன்று தமிழ் அஞ்சல் எனும் மொபைல் சேட் ஆப் தமிழர்களால் தமிழர்களுக்காகவே உலக தமிழர்களை ஒருங்கிணைப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இணைபவர்கள் இலவசமாக SMS, இமேஜ், ஆடியோ, வீடியோ மற்றும் அனைத்து வகையான ஃபைல்களையும் பரிமாறிக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு www.tamilanjal.in என்ற வலைதளத்தை பார்க்கவும். உலகம் உள்ளங்கையில் இருக்கிறது என்று உலக மக்களெல்லாம் மகிழும் வண்ணம் இன்றைக்கு கணிப்பொறி கையாளப்படுகிறது. அந்த கணிப்பொறி தொடர்பான செயலிகள் உலக நாடுகளிலே வாழுகின்ற வல்லுநர்கள் தான் செய்து தருகிறார்கள். தமிழ்நாட்டிலே இருக்கிற தமிழர் எவரும் முன்கையெடுத்து அதை செய்து தரவில்லை என்கிற குறையை நீக்க ஒரு அரிய செயல் செய்திருக்கிறார்கள். உடுமலையிலே தமிழ் துடும்படிக்கும் தம்பிகளாக இருக்கிற பாராட்டுதலுக்குரிய கார்த்திகேயன் அவர்களும் அவருக்கு தோன்றா துணையாக இருந்து வளவன் தொழில்நுட்ப தரவகம் என்கிற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிற பார்த்தசாரதி என்னும் வளவன் அவருக்கு தோன்றா துணையாக இருந்து தமிழ் செயலி அஞ்சல் தமிழ் என்கிற செயலி இன்றைக்கு நமக்கு அறிமுகமாக இருப்பதற்கு பெரிதும் துணை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலகில் பல நாடுகளிலே வாழுகின்ற மக்கள் பயன்பாட்டில் பெரிதும் இருக்கின்ற வாட்ஸ்அப் என்கிற அந்த செயலிதான் இன்றைக்கு பெரும்புகழ் அடைந்திருக்கிறது. அந்த வாட்ஸ்அப் என்கிற அந்த செயலிக்கு மாற்றாக மட்டுமல்ல, அதை விஞ்சுகிற வகையிலே இந்த தமிழ் அஞ்சல் என்கிற செயலி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயலியில் எண்ணற்ற பயன்பாடுகள் இருக்கின்றன. பிற செயலிகளிலே இல்லாத சிறப்புகள் இதிலே இருக்கிறது. என்ன என்றால், நாம் இருக்கின்ற இடத்தை இதன் மூலம் உலகிலே இருக்கிற பிறருக்கு சொல்ல முடியும். நாம் ஏற்கனவே பதிவு செய்து வைத்திருக்கிற படங்களை அனுப்பலாம். நடந்து கொண்டிருக்கிற காட்சிகளை காணொளி என்கிற வீடியோ மூலமாக அனுப்பலாம். ஏற்கனவே பதிவு செய்த பாடல்களை, பாடங்களை, படித்தறிய வேண்டிய செய்திகளை அனுப்பலாம். நடந்து கொண்டிருக்கிற நேரலை செய்திகளை, அது படமாக இருக்கலாம், பாடமாக இருக்கலாம், படிக்க வேண்டிய செய்திகளாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், நாட்டியமாக இருக்கலாம், எதையும் இதன் மூலம் அனுப்ப முடியும். பிற செயலிகளிலே இல்லாத ஒரு சிறப்பு என்னவென்றால், 50 MB வரை நாம் எந்த வகையான கோப்புகளையும், எனி கைண்ட் ஆஃப் ஃபைல் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்களே, எந்த வகையான கோப்புகளையும் நாம் இந்த செயலி மூலமாக அனுப்ப முடியும். வேறு எந்த அப்ளிகேஷன் என்று சொல்லப்படுகிற, ஆப்ஸ் என்று சொல்லப்படுகிற செயலிகளிலும் இல்லாத சிறப்பு இதிலே இருக்கிறது. இன்று நடைமுறையில் உள்ள செயலிகளில் ஒரு குழுவாக இயங்கும் போது 100 உறுப்பினர்கள் வரைதான் இருக்க முடியும். மேலாண்மை செய்கிறவர் 100 உறுப்பினர்களைத்தான் இதிலே உரையாட, உறவாட, இணைக்க முடியும். நம்முடைய தமிழஞ்சல் என்கிற இந்த செயலியிலே அதிக அளவாக 500 உறுப்பினர்கள் வரை மேலாண்மை செய்கிறவர்கள் சேர்த்துக் கொள்ளலாம். அவர்களை உலகத்தின் எந்த மூலையிலே இருந்தாலும் ஒருங்கிணைக்கலாம். அவ்வளவு சிறப்பானது. இன்னும் ஒரு சிறப்பு இதிலே என்ன என்றால், உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த வளவன் தொழில்நுட்ப தரவல் நிறுவனத்தினுடைய நிறுவனரும் உழைப்பாளியும் உலக தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற பேராவல் கொண்டவருமாகிய பார்த்தசாரதி என்னும் வளவன் பெருந்துணையாக இருந்து அவர் இன்னும் சிறப்பாக உடுமலையிலே பணியாற்றுகிற உடும்புப்பிடி நண்பராக இருந்து அவருக்கு உறுதுணை செய்கிற கார்த்திகேயனை கண்டறிந்தார். அந்த கார்த்திகேயன் கைவரப்பெற்ற அந்த கலையை இந்த உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற பெருநோக்கோடு அவரை தூண்டினார், வேண்டினார். இன்றைக்கு நமக்கு இந்த தமிழ் அஞ்சல் என்கிற இந்த செயலி அறிமுகமாகுவதற்கு, நாம் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு பெரிதும் காரணமாக இருப்பவர் நம்முடைய வளவன் என்கிற பார்த்தசாரதி. புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் காண்பானும் தமிழன், அதை செய்வானும் தமிழன் என்று கனவு கண்டார். அந்த கனவு இன்றைக்கு நனவாகி இருக்கிறது. உலகில் இருக்கிற எந்த செயலியும் தராத பல பல பயன்பாடுகளை படிப்படியாக, அடுக்கடுக்காக இதிலே அவர் தந்திருக்கிறார்கள். இந்த பயன்பாட்டுக்கு இன்றைக்கு வருகிறது. இதை உலக தமிழர்கள் பயன்படுத்த வேண்டும். உள்ளூரிலே இருக்கிற அறிவை, அறிவு நலத்தை, சிறந்த செய்திகளை, படக்காட்சிகளை உலகத்திலே இருக்கிற எல்லா தமிழர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுபோல உலகத்தின் எந்த மூலையிலும் ஒரு புத்தறிவு தோன்றினாலும் அது அடுத்த நொடியே இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கரங்களிலே இருக்கிற இந்த செயலியின் மூலமாக வந்தடைய வேண்டும் என்கிற பேராவல் நமக்கு இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. பொன்பொருள் எனக்கு ஒரு பொருட்டல்ல, நீங்கள் தருகின்ற மென்பொருள்
நன்பொருள், அது என்பொருள். ஆனாலும் தன்பொருள் என்று தமிழகத்திலே மட்டுமல்ல, இந்த தரணியிலே உள்ள தமிழர்களெல்லாம் பயன்படுத்துவதற்கு நான் தாரை வார்க்கிறேன் என்கிற பெருமனதோடு நம்முடைய நண்பர் பார்த்தசாரதி அவர்கள் இந்த பெருமுயற்சியிலே முன்கை எடுத்திருக்கிறார், முடித்திருக்கிறார், படித்திருக்கிறார். இன்றைக்கு இந்த உலக மக்களுக்கு இந்த செயலியை அன்பு பரிசாக அளித்திருக்கிறார். நம்முடைய நண்பர் பார்த்தசாரதி அவர்களை நாம் பெரிதும் பாராட்டுகிறோம். நம்முடைய பாராட்டு இந்த செயலியை பயன்படுத்துவதிலும் உலக மக்கள் பயன்பெறுவதிலும் போய் நிறைவடைய வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நாளில் அன்போடு நம்முடைய தமிழ் நெஞ்சங்களுக்கு நாம் வைக்கிறோம். உலக தமிழர் ஒருங்கிணைப்பை உள்ளம் ஒன்றி ஓர்ந்தவனா, உலக தமிழர் ஒருங்கிணைப்பை உள்ளம் ஒன்றி ஓர்ந்தவனா, உயர்வாய் கழித்த செம்மொழியா, ஒன்மை ஓங்கும் உயர்மொழியா, இலகு புகழின் இன் தமிழ்தான் இழந்த நிலைமை எல்லாம் மீட்க, இலகு புகழின் இன் தமிழ்தான் இழந்த நிலைமை எல்லாம் மீட்க, ஏற்றது என்றோர் உறவாக எடுத்த செயலி முயற்சியினை உலகு பரவ ஒத்துழைத்தே உண்மை நாட்ட இங்கு வந்தே, உண்மை நாட்ட இங்கு உவந்தே, ஒருங்கே அமர்ந்த சான்றோரே உம்மை பணிந்து வணங்குகின்றேன். இளைய கலையின் நிலை கண்ட ஏந்தல் உறவோர் பொன்னவைத்தோ, இதய துடிப்பாய் தென்மொழியை ஏற்று தொடங்கும் பூங்குன்ற, துணையாய் வந்து தொகுத்து இனிமை தோய்க்கும் அழகு பாண்டியனார், தொடர்ந்த செயலை முடித்து மகிழ் தூவும் கார்த்திகேயர், அவர் அனைவாய் தாங்கும் அருந்தோழர் அருமை தமிழர் சாரதியார், அறிவாய் ஏது தமிழ்களத்தே அந்நிய பொழிலார் பெருமக்கள், கடையாய் பாய்ந்து தமிழஞ்சல் கருத்தாய் பரப்பி செயல் முடிக்க பெருமக்கள் கண்போல் கருதி வருகவே காப்போ. நன்றி. அருமை பெரியவர்களே, சான்றோர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். நம்முடைய பண்டை தமிழ் இலக்கியங்கள், கல்வெட்டுகள், செப்பேடுகள், தொடர்ந்து இன்று வரை கிடைத்துக் கொண்டிருக்கின்ற அகழ்வாய்வுகள், சிந்து சமவெளியிலிருந்து ஈழம் வரை, நாம் கடந்த கிழமை கூட 2-3 செய்திகள் நமக்கு கிடைத்தன. நம்முடைய பண்டை தமிழினத்தினுடைய தொன்மை, தமிழனுடைய தொன்மை, தமிழினுடைய தொன்மை, தமிழ் இனத்தினுடைய கலை பண்பாடு எத்தனையும் நமக்கு அன்றாடம் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்ற செய்தி. இதையெல்லாம் அழித்து ஒழித்து நம்மை ஆள வந்த இந்தி மொழியும் வடமொழியும் எந்த நேரமும் முடித்துவிட துடித்து கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த கணிப்பொறி உலகிலே இத்தகைய ஒரு செயலியை அறிமுகம் செய்வதும் பரப்புவதும் நம்முடைய கடமையாக இருக்கின்றது. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், தமிழ் இணையத்திலே மின்னஞ்சல் எனப்படுகின்ற இமெயிலை உருவாக்கியவர் ஒரு தமிழர் என்பதை, அவர் பெயர் சிவா ஐயா என்பதை இந்த நேரத்திலே நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். 1800 ஆண்டுகளுக்கு முன்னே பிறந்த சிலப்பதிகாரத்திலே வான ஊர்தி என்ற சொல் கையாளப்பட்டிருக்கிறது. சீவக சிந்தாமணியிலும் வளவனேரா வானூர்தி என்று படிக்கின்றோம். புறநானூற்றிலே இந்த 5 பூதங்களையும் சொல்லுகின்ற அந்த பாங்கு, அந்த 5 பூதங்களையும் ஒருங்கிணைக்கிற பாங்கு, உலக ஒப்புரவியத்தை பொதுவியத்தை பேசிய யாதும் ஊரே யாவரும் கேளீர், உலக வாழ்க்கையை பற்றிய அறிவியல் அறவியல் கருத்துகள், இப்படி ஏராளமாக சொல்லிக் கொண்டிருக்கலாம். இங்கே நேரமில்லை. நம்முடைய கலைகள், நம்முடைய அறிவியல், வானியலும் சரி அறிவியலும் சரி, சிறந்த எடுத்துக்காட்டாக கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, தஞ்சை பெரிய கோயில், கல்லணை, சித்தன்னவாசல் ஓவிய சிறப்புகள், இப்படி ஏராளமாக
மூலிகை ஓவியம், வெறும் மூலிகைகளை கொண்டு 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் அழியா இருக்கின்ற தொழில்நுட்பம், இதையெல்லாம் உடைக்கின்ற வகையிலே நாம் ஒவ்வொரு துறையிலும் முன்னேற வேண்டும். இந்த தமிழ் அஞ்சல் செயலி மேலும் மேலும் வெற்றி பெற வேண்டும். இந்த செயலிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். தமிழர் உலகத்திற்கு ஒரு நற்செய்தி. ஆகஸ்ட் 15 அன்று தமிழ் அஞ்சல் எனும் மொபைல் சேட் ஆப் தமிழர்களால் தமிழர்களுக்காகவே உலக தமிழர்களை ஒருங்கிணைப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இணைபவர்கள் இலவசமாக SMS, இமேஜ், ஆடியோ, வீடியோ மற்றும் அனைத்து வகையான ஃபைல்களையும் பரிமாறிக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு www.tamilanjal.in என்ற வலைதளத்தை பார்க்கவும். ஒவ்வொருவரும் ஒரு மொழி, தன்னுடைய பண்பாடு, தன்னுடைய எல்லாவற்றையும் உள்ள நுழைக்கிற பொழுது ஒரு தமிழர் ஒரு அருமையான ஒரு செயலியை உள்ளார். அந்த செயலி இப்பொழுது செயலுக்கு வருகிறது. அதற்கு தமிழ் அஞ்சல் என்ற அருமையான பெயரை சூட்டியிருக்கிறார். அந்த பெருமை நம்முடைய பொள்ளாச்சி நசன் அவர்களை சாரும். நசன் அவர்களை தெரியாத தமிழ் உலகமே இல்லை. உலகெங்கும் தமிழர்கள் இருக்கிற இடமெல்லாம் அவருடைய புகழ் எட்டும். அந்த வகையில் எல்லாவற்றையும் அறிமுகப்படுத்தி எல்லா நூல்களையும், பழைய நூல் முதல் கொண்டு இன்றைக்கு என்னென்ன பழைய நூல்கள் அழிவுக்கு இருக்கின்றனோ அவற்றையெல்லாம் ஆக்கப்படுத்தி அவர் இணையத்தின் வழியாக பார்க்கிற ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வாய்ப்பில் அவருடைய பெயரினால் அவர் பெயர் சூட்டின பெயர் தமிழ் அஞ்சல் என்கிற வகையில் அவர் சூட்டியிருக்கிறார். அதற்கு வடிவமைப்பு செய்திருக்கிறார் அருமை ஓவியர் அறவாழி அவர்கள். அறவாழி அவர்கள் தமிழ் உணர்விலேயே ஊறியவர்கள். அவர்கள் அருமையான ஒரு இலச்சினை படத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் பெருமைக்குரியது. இது செயல்பாட்டிற்கு வந்த பிறகு எல்லா செயலையும் செயலிழக்க வைத்துவிடும் என்று நாம் நம்புகிறோம். இதுதான் செயல்படும், உலகெங்கும் செயல்படும். தமிழர்களுக்கு மட்டுமில்லாது, தமிழர்கள் வாழுமிடம் மட்டுமில்லாமல் உலகமெங்கும் செயல்படக்கூடிய வகையில் இந்த செயலி செயல்படவிருக்கிறது. எனவே இதை அறிமுகப்படுத்துவதில் நாம் பெருமையுறுகிறோம். இது இங்கு பாவலரேறு தமிழ்களத்தில் அறிமுகமாகிறதும் ஒரு பெரிய சிறப்பு. பாவலரேறு கனவு கண்ட செய்திகளில் இது ஒன்று. ஏனென்றால் தமிழர்கள் உருவாக்க வேண்டும், தமிழர்கள் அதன் வழியாக தமிழை பரப்ப வேண்டும், தமிழ் பண்பாடு பரப்பப்பட வேண்டும், இனம், நாடு, அதனுடைய பெருமைகள் எல்லாம் பரப்பப்பட வேண்டும் என்கிற ஒரு கனவை பாவலரேறு அவர் இருக்கும் வரை, அவர் மூச்சுள்ள வரை அதை செய்து கொண்டிருந்தார். அதன் வழியாக ஆக்க வழியாக இன்றைக்கு மின்னணு செயல்பாட்டில் மிக உயர்ந்த செயலியான ஒன்று இங்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது என்பதில் நாம் பெருமையுறுக்கிறோம். எனவே இந்த செயலியை யாரும் வாங்கலாம், எளிதாக அதை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். அது வணிக வகையிலும் பயன்படுத்தி கொள்ள முடியும். எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், பயன்பட வேண்டும், தமிழ் அந்த வகையில் பரவ வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைக்கிறேன். வணக்கம். தென்மொழி அச்சாக்குகிற பொழுது ஐயா பாவலரேறு அவர்கள் எவ்வளவு இடர்பட்டார்கள் என்பதையெல்லாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்கள் விளங்கிக் கொள்ள முடியுமா என்று தெரியவில்லை. அப்பொழுதெல்லாம் எழுத்தச்சு தான், கணிப்பொறி அச்சு இல்லை. ஒவ்வொரு எழுத்தாக கோர்த்து ஈய எழுத்துக்களாக இருக்கும். அந்த எழுத்துக்களை எல்லாம் கோப்பு செய்து அடுக்கி அதை கட்டி அதை அச்சு பொறியில் ஏற்றி அச்சாக்கம் செய்து அந்த தாளை மடித்து தைப்பூசி போட்டு தைத்து வெட்டி இதெல்லாம் ஒரு பெரிய தொழிற்சாலையினுடைய பணி போல் நடக்கும். சரியான பணியாளர்கள் சேரலைன்னா மிக பெரும் இடர். ஒரு இதழை கொண்டு வருவதற்கு அவ்வளவு அரும்பாடுபட்டார்கள். 1959 தொடங்கி அவருடைய மறைவு காலம் வரைக்கும் அவர் தன்னந்தனி மாந்தராக அந்த அச்சுக்கூடத்திலே ஓயாமல் உழன்றார். அந்த பெரிய பணியை தாங்கி கொண்டு தான் அவருடைய எழுத்தாற்றல் அமைந்தது. அவருடைய மறைவு காலத்துக்கு பிறகுதான் ஏறத்தாழ அதை ஒட்டி தான் அந்த மருதோன்றி அச்செல்லாம் உருவானது, ஆஃப்செட் முறையெல்லாம் வந்தது. அந்த முறையில் தென்மொழியை கொண்டு வருவதற்கான இப்பொழுது இருக்கக்கூடிய ஏந்துகளை எல்லாம் அவர் கண்டிருப்பார் என்று சொன்னால் அவருடைய ஆக்கங்கள் எல்லாம் எவ்வளவோ எளிதாக வந்திருக்கும். அண்ணன் போன்றவர்கள் எல்லாம் இந்த நிலைகளில் ஈடுபடுவது
எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். தமிழர் உலகத்திற்கு ஒரு நற்செய்தி. ஆகஸ்ட் 15 அன்று தமிழ் அஞ்சல் எனும் மொபைல் சேட் ஆப் தமிழர்களால் தமிழர்களுக்காகவே உலக தமிழர்களை ஒருங்கிணைப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இணைபவர்கள் இலவசமாக SMS, இமேஜ், ஆடியோ, வீடியோ மற்றும் அனைத்து வகையான ஃபைல்களையும் பரிமாறிக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு www.tamilanjal.in என்ற வலைதளத்தை பார்க்கவும். விமானத்தில் வானூர்தியில் போகும்பொழுது கூட அந்த ஏறுற இடம் இறங்குற இடம் சொல்றமே, முதலில் படகிலே ஏற்றின இடம் எம்பார்க்கிங், படகுல இருந்து சரக்கு இறக்கணும் டிசம்பார்க்கிங்னு பேருன்னு ஸ்கீட் எழுதினாரு. படகிலே வைத்துக் கொண்டு பேரம் பேசுறது தான் பார்கெயின் தான். பார்கெயின் மாமே இதை கீட் எழுதியிருக்கிறாரு. இந்த பார்கெயின்ல இருக்குது தமிழினுடைய படகு. இந்த தாரா திரிபுங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அந்த கடு என்பது விரைவை குறிக்கிறது. கர் என்று அப்படித்தான் டகர ரகர திரிவிலே திரிந்து, இந்த கர்சர்ங்கிறது கார் என்கின்ற ஓடுகின்ற மகிழ்ந்து இருக்கிறதே, அந்த கார் என்பது காரிடார் என்பது, இந்த கரன்சி என்பது எல்லாத்துக்கும் ஒரே மூலம் தான். கர் என்பது கரன்சி, கார், காரிடார், இது எல்லாத்துக்கும் இந்த கர்சர் எல்லாத்துக்கும் கர் இஸ் த ரூட், இட் மீன்ஸ் ஸ்பீட் என்று எழுதியிருக்கிறார் மாமேதை கீற்று. விரைந்து செல்வது மகிழ்ந்து, அதுதான் கார்னு பேரு. கர் இஸ் த ரூட், இட் மீன்ஸ் ஸ்பீட். கரன்சி என்பது இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் எழுதுறான். அதுதான் கரன்சிங்கிறது. அதுவும் ஒரு தமிழ் வேறு தான். இந்த கர்சரும் அப்படி உருவானதுதான், விரைந்து செல்வது. பாருங்க எவ்வளவு வேகமா செல்லுது. அந்த கர் என்ற மூலம் கடு என்ற தமிழ் தான். எனவே அது பெரிய எவனவனோ எல்லாரும் மிரட்டலாம், ஆனால் தமிழனை எவனும் மிரட்ட முடியாது. ஏனென்றால் நாம் ஆலமரம், அடிமரம், மூல வித்து. நாம இது தெரியாதத்தான் தமிழன் இருக்கிறான், தமிழ் உலகம் இருக்கிறது. இதை தெரிவிக்க வேண்டியதும் தெளிவிக்க வேண்டியதும் தமிழருடைய கடன். அந்த பணியினை தமிழ்களம் பாவலரேறு தொண்டர்கள் தொடர்ந்து செய்வார்கள். ஐயா அவர்கள் நமக்கு என்றும் துணையாக இருப்பார்கள். அந்த வகையிலே தமிழ் ஒளியை, தமிழ் உலகத்தை உருவாக்குவதற்கு இந்த மென்பொருள் பேரளவிலே பயன்படும். அதை நோக்கி ஒரு பேரரசும் உருவாகிற பொழுது உலகத்தில் நாம் மீண்டும் ஒரு மூல இனம், முதன்மை இனம் என்ற வரலாற்றை ஒரு காலத்திலே கட்டாயம் நிலைநிறுத்துவோம். அதற்கான ஒரு பணியிலே ஒரு இடம்தான் இந்த பணியும் என்பதை கூறி இங்கே சுருக்கமாகவாவது பேசுவதற்கு எனக்கும் வாய்ப்பளித்த பெருந்தகைகள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நம்மை உலகம் மதிக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய சொந்த காலில் நிற்க வேண்டும். அந்த சொந்த காலில் நிற்கின்ற இந்த செயலுக்கு, இந்த செயலி மிக உறுதுணையாக இருக்கும். இதில் ஈடுபட்ட குறிப்பாகவும் சிறப்பாகவும் நம்முடைய பூங்குன்றர் அவர்கள் வாழ்கின்ற பாவலரேறு முதலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாவலரேறு அவர்கள் தமிழிலே மட்டும்தான் ஆற்றல் காட்டினார்கள். நம்முடைய பூங்குன்றர் அவர்கள் அறிவியலையும் ஆற்றல் காட்டுகிறார்கள். ஆக அந்த தமிழியலும் அறிவியலும் சேர்ந்து ஒரு புதிய தமிழ் உலகத்தை படைப்பதற்கு துணை செய்யும் என்று கூறி இதில் ஈடுபாடு காட்டியிருக்கிற உங்கள் அத்துணை பேரையும் மீண்டும் மீண்டும் வாழ்க வாழ்க என பாராட்டுகிறேன். செல்பேசியிலே நாம் ஒருவரை அழைத்தால் அதிலே ஒரு பாடல் தானாக வரும். அந்த செல்பேசி உருவாக்குகின்றவர்கள் அதனை தானாகவே உருவாக்குகின்றார்கள். அந்த தொழில் நுட்பங்களிலே அவற்றை உருவாக்குகின்றவர்களுக்கு அதிலே தமிழ் இசைகளை, தமிழ் குரல்களை ஏன் கொண்டு வரக்கூடாது? இது ஒரு தேவை. யாரேனும் தொலைபேசியில் கூப்பிட்டால் தானாகவே அதிலே தமிழ் இசையோ தமிழ் பாடல்களோ வர வேண்டும். இதை ஒவ்வொருவரும் அந்த கணிப்பொறி நிறுவனர்கள் அவங்க செய்கிறாங்க. அவர்களை அவர்கள் செய்வதற்கு நாம் துணையாக இருக்க வேண்டும். இப்படி பல்வேறு வகையான தேவைகள் இருக்கின்றன. இப்படி பார்த்தீர்களானால் செல்பேசியிலேயே ஆண்ட்ராய்டு என்ற இயக்க மென்பொருளை பயன்படுத்தி அதில் நீங்கள் இலக்கியங்களை எல்லாம் படிக்கின்ற வகையிலே, செல்பேசியிலேயே படிக்கின்ற வகையிலேயே அவர்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றார்கள்.
ஐபேடில் புத்தகமாக நீங்கள் புரட்டலாம், அந்த வகையிலே செய்திருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் மிக விரைவாக நல்ல முறையிலே செயல்படுத்துவதற்கு கணிப்பொறி அறிஞர்கள் முன்வர வேண்டும். நண்பர் கார்த்திக் அவர்களும் வலவன் அவர்களும் எந்த அளவிற்கு அவர்கள் கணிப்பொறியிலே ஒரு முறையாக கல்லூரியிலோ அல்லது பல்கலைக்கழகத்திலோ பட்டம் பெற்றார்கள் என்பது எனக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த ஒரு அருமையான ஒரு செயலினை செய்திருக்கின்றார்கள். இந்த பணி மிக சிறப்பாக இன்னும் வளர வேண்டும். இந்த பணியால் உலகத் தமிழர்கள் ஒன்றிணைய வேண்டும். அதாவது எல்லாம் பெரும் குறைபாடாக சொன்னார்கள். குறை எங்கே இருக்கிறது? நம்மகிட்ட தான் இருக்கு. நம்மிடையே ஒற்றுமை இல்லை. நம்மிடையே ஒற்றுமை இருந்தால், தமிழர்களுடைய ஒற்றுமை இருந்தால் இன்றைக்கு அவன் உலகை ஆண்டிருப்பான். தமிழருடைய ஒற்றுமை இல்லாததால் தான் இந்த நிலை. ஆரியர்கள் வட மாநிலத்திற்கு வந்து அவர்கள் ஆட்சி அமைப்பு பொழுது தமிழ்நாடு இந்தியா முழுவதும் பரவி இருந்தவர்கள் தமிழர்கள். அங்கிருந்துள்ளான் தமிழ் அறிஞர்கள். அவன் வந்தான், ஆட்சி அமைத்தான். அவன் எப்படி வந்தான்? நாடோடியாக மலைமொழி பேசிக் கொண்டு வருகின்றான். அவன் மொழிக்கு எழுத்தில்லை, அவனிடம் இலக்கியம் இல்லை.